விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான். தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. ஏன் உன் மாடு என்னாச்சு? நான் வளர்க்க மாட்டேன். ஏன்னா நான் படிச்சுட்டேன். அப்ப நாக்கு அடக்கிட்டு இருக்கணும், நாக்கு அடக்கிட்டு இருக்கணும். அந்த தோசையில கொஞ்சம் நெய் விடுங்க. உலகத்துல எல்லாரும் அவன் மொழியில பேர் வச்சுட்டான். ஆனால் தன் மொழியவே பெயரா வைத்துக் கொண்டவன் உலகத்திலே தமிழ மட்டும்தான். இந்தியாவிலே எடுத்துக்க, மத்த நாடுகளை விடுங்க, இந்தியாவில எடுத்துக்கிறீங்க. மலையாள செல்வன், தெலுங்கு குமரன், கன்னட அழகன், அது எங்கேயுமே இல்ல. தமிழன் தான், தமிழ் குமரன், தமிழ் அழகன். என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க சிவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. நான் முதலமைச்சர் ஆகிறேன். என் மீனவனை அடிக்கடி சிறையில போறது சுட்டு போறான சிங்கள, அவனை தொற்ற சொல்லு, அவனை தொற்ற சொல்லு. ஏய் என்னப்பா நீ இவ்வளவு பேசுன? அந்த அச்சாம்பார் பண்ணு காலையில கையெழுத்து போட்டு பதவி விலைக்கிறேன். என்ன தொற்ற சொல்லுவா? மாட்ட கொள்ளாத பாவம் மனுஷனை கொள்ளு தர்மம். இது ஒரு தர்மம். இவங்கள ஒழிக்கணும்டா, ஒழிக்கணும்டா. அவங்கள இந்த வெங்காயங்க எங்கடா போச்சு? காவிரியில தண்ணி வராத போது என் ஆத்தாலும் அப்பனும் தந்தையில என் பொண்ணு விளைகிற நிலம் வறண்டு கிடந்த போது சேகுவாரா பணியம் போட்டு, பெரியார் பணியம் போட்டு, பிரபாகரன் பணியம் போட்டு கருப்பு சட்டையில வந்து நிக்கிறேன். என்னை ஏன் கருப்பு சட்டை போட்டுருக்கான்னு ஒருத்தன் கேட்டான். கலட்டி போட்டாலும் அப்படித்தான் இருப்பேன். நீ வந்து வைரம் எப்படி ஒரு நிலக்கரி எப்படி உருவாகும் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. அதோட அவன் சமூக பொறுப்பு முடிச்சிட்டு. சரி, நாம என்ன கேள்வி கேட்கிறோம்? மது வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. சரி, நாட்டுக்கு என்ன கேடு? நாட்டுக்கு தான் 25,500 கோடி வருமானம் வருது. அப்போ நாட்டுக்கு கேடான மதுவை நாடே விக்குமா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தி. பல பேர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம், ₹1,00,000 சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல? இனி 8G வரப்போது. எத்தனை G வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா. கஞ்சி இருக்குல்ல, அது விவசாயம் தான். நான் ஓட்டுல உன்ட கேட்க மாட்டேன். உனக்கு சேவை செய்ய நான் உன்ட பிச்சை எடுக்கணும் கெஞ்சன்மா. உன்னை ஏமாத்துறவன், உன்னை ஏச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவன் உனக்கு வந்து வீடு வீடு கும்பிடுவான், உனக்கு காசு கொடுப்பான், பறிப்பான். நான் உனக்கு வேலை செய்யணும்னு வந்தவன். தேடு, தேட மாட்டேன். உன் எதிர்கால சின்னம் பாரு. கைகட்டி நிக்கிறான் விவசாயி. ஏன்? அடிமை ஆக்கிட்டான், பிச்சைக்காரன் ஆயிட்டான் விவசாயி. விவசாயி கிட்ட இருந்தா உலகத்துக்கு எல்லாம் வந்துச்சு. இப்ப விவசாயி கைகட்டி நிக்கிறான். ஆந்திர அளவு என்ன சொல்லுவ? அங்க தேவர் எப்படி சொல்லுவ? நாடார் எப்படி சொல்லுவ? போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ? அவன் போன உடனே சொல்லுவான் நீ தமிழன்னு. கேரளா போய் போன உடனே தமிழன்னு சொல்லுவான். அதான் அடையாளம். இந்தியாவுக்குள்ள உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் நீ தமிழன் என்பதான் உன் அடையாளம்.